ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றியாச்சு. எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், வெங்காய தக்காளி நல்லா வதக்கி தனியாக அரைச்சி வச்சாச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அது இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எண்ணெய் கடுக்கெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காய தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சதை ஊற்றணும். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி புளி நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா புளி ஊற வச்சுக்கணும். புளி நல்லா ஊறினா தான் குழம்பு நல்லா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கணும். வெங்காய தக்காளி ஸ்மெல்லு நல்லா போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் ஒரு டேஸ்ட் வரும். நல்லா புளி நல்லா கரைச்சி நல்லா கரைச்சி வச்ச புளியை குழம்போடு சேர்க்கணும். அம்மா வந்து தனி மிளகாத்தூள் கடையில் வாங்குறது இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. வீட்டிலே மசாலாலாம் அரைப்பாங்க. அந்த மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவாங்க. நல்லா புளி கொஞ்சம் நல்லா கொதி வரணும். அதுக்குள்ளே அடுத்தது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். நல்லா 2 ஸ்பூன் போடணும். இது நல்லா காரம் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க. காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே போதும். மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்தது மஞ்சத்தூள், தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க குழம்புக்கு. அடுத்தது கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சால்ட் அதிகமாக போட்டிங்கன்னா எவ்வளோ உரப்பு இருக்குன்னு தெரியாது. அதுவே நீங்கள் கல் உப்பு போட்டிங்கன்னா அது கரெக்டாக இதுவாகிடும், சமமாகிடும். நல்லா குழம்பு நல்லா கொதி வரணும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். கொதி வந்த உடனே நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா சுண்ட கொதி வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு மூடி போட்டு மூடிடணும். அவ்வளோதான். அடுத்தது மீன் வாஷ் பண்ணி வச்சாச்சு. நல்லா கொதி வந்தோடனே மீனை போட்டுட்டு குழம்பு வந்து இறக்கிடணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.